ஹலோ மக்களே! ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒரே நாளில் 3 டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் 3 டிஃப்ரெண்ட் கிளைண்ட்டை எப்படி நான் மேனேஜ் பண்ணேன்னு தான். ஸோ ஃபர்ஸ்ட் நான் போன லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மேடவாக்கம். ஸோ இவங்க அந்த டேட்டுக்காக புக் பண்ணலை, இதோட ப்ரீவியஸ் டேட் பிரைடுக்காக போட போயிருந்தோம். ஸோ அப்போ அவங்களோட சிஸ்டர் அண்ட் கசின் நம்ம போடுற டிசைனை பார்த்து நம்மளை புக் பண்ணாங்க. ஸோ அடுத்த நாள் அவங்க கேட்ட மாதிரியே போய் அவங்க கேட்ட மாதிரியான டிசைன்ஸையும் நம்ம போட்டு கொடுத்துட்டோம். ஸோ இது அவங்களோட கசின். ஸோ இவங்க எல்போ லென்த் போட்டுக்கிட்டாங்க. அண்ட் அனதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட சிஸ்டர். ஸோ அவங்க ஜஸ்ட் ரிஸ்ட் லென்த்தில் போட்டுக்கிட்டாங்க. அவங்க கேட்ட மாதிரி லோட்டஸ் அண்ட் ஃப்ளாரல் டிசைன்ஸை அழகாக போட்டு முடிச்சாச்சு. ஸோ அடுத்து நம்ம போன லொக்கேஷன் தான் ஆவடி. ஸோ இது ஆவடி வந்து மேடவாக்கம்லேருந்து கண்டிப்பாக தூரம் தான். ஸோ இங்கேருந்து நான் ஸ்ட்ரைட்டாகவே ஆட்டோ புக் பண்ணிட்டேன். ஸோ அங்கே போனதும் நம்மளை அழகாக இந்த குட்டீஸ் ரிசீவ் பண்ணாங்க. இது ஒரு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன். இவங்க தான் அந்த வீட்டோட மகாராணி. ஸோ இவங்க அவங்களோட ஃப்ரெண்டு. ஸோ இவங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த சண்டையும் வரக்கூடாதுன்னு 2 பேருக்கும் ஈக்குவலான டிசைன்ஸை ஒரே மாதிரி போட்டாச்சு. அண்ட் தென் இவங்களுக்கு போட்டு முடிச்சதுக்கப்புறமா நமக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. ஸோ அந்த டேயோட ஃபர்ஸ்ட் மீல் இது தான். ஸோ லன்ச் டைம் சாப்பிட்டோம் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க மம்மிக்கு போடும். ஸோ மம்மிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹேண்டில் மண்டலா, இன்னொரு ஹேண்டில் ஃபுல் டிசைன்ஸாக கவர் பண்ண சொன்னாங்க. அண்ட் பேக் ஹேண்டில் ஸ்னேகாவோட டிசைன், அதுவும் லோட்டஸ் டிசைன் தான் வேணும்னு கேட்டாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க கேட்ட மாதிரி பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ இங்கே இருந்து நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடியே குட்டீஸ் என்ன பண்ணுவாங்க, அழைச்சிட்டாங்க. ஸோ பட் ஆனால் ஸ்ட்ரெயின் நல்லாவே வந்துருந்துச்சு. அதுக்கடுத்து நம்ம போகிற லொக்கேஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா குடுவாஞ்சேரி. ஸோ இங்கேருந்து நான் பல்லாவரம் போகிறதுக்கு ஆட்டோ புக் பண்ணேன். அங்கேருந்து நான் லோக்கல் ட்ரெயின் எடுக்கிட்டேன். ஸோ லோக்கல் ட்ரெயினில் நான் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா மெஹந்திக்கு எனக்கு குவான்டிட்டி பத்தலை. ஸோ அங்கே இருக்கிற நான் குடுவாஞ்சேரியில் இருக்க ஆர்டிஸ்ட்கெல்லாம் கால் பண்ணி நான் மெஹந்தி அரேஞ்ச் பண்ணேன். ஸோ அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி யாரும் கிராஸ் பண்ணிடாதீங்க. அப்போ நான் ரொம்ப தூரம் போய் கிராஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால் ரயில்வே ட்ராக்கில் 2 சைடும் பார்த்துட்டு தான் நான் கிராஸ் பண்ணேன். ஸோ அடுத்து அங்கேருந்து அகெயின் ஆட்டோ புக் பண்ணி நம்ம ரீச் ஆகிட்டோம் கிளைண்ட்டோட லொக்கேஷன். ஸோ கிளைண்ட்டோட லொக்கேஷன் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருந்துச்சு. வீட்டுக்குள்ளேயே ஸ்விம்மிங் பூல், அழகான ஒரு குட்டி வீடு இல்லை, அழகான ஒரு பெரிய வீடே தான். ஸோ கிளைண்ட் வந்து ரொம்ப லேட் டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். இது அவங்களோட ஹஸ்பண்ட், ரொம்பவே பாசமான ஹஸ்பண்ட். அவங்க அழகாக 2 பேரும் டிசைன்ஸ் சூஸ் பண்ணாங்க. அவங்க கேட்ட டிசைன்ஸையும் பண்ணி கொடுத்துட்டோம். பட் பேக் ஹேண்ட் போடும்போதே அவங்க தூங்கிட்டாங்க. பிகாஸ் நம்ம பேக் ஹேண்ட் போடும்போது மணி ஒரு 12 o'clock இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க மம்மி. ஸோ மம்மியுமே ரொம்ப டயர்ட் மேரேஜில், அவங்களுமே கேட்ட மாதிரி அவங்களுக்கு தூங்குங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அட் லாஸ்ட் பிரைடோட லெக்கு போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இது போடும்போது பிரைடு தூங்கிட்டாங்க. பிகாஸ் நம்ம கை ஸ்டார்ட் பண்ணும்போதே அவங்க தூங்கிட்டே இருந்தாங்க. மேரேஜ் அப்படின்னாவே கண்டிப்பாக டயர்ட்னஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அவங்க தூங்கினதுக்கப்புறமுமே நம்ம அவங்க கேட்ட மாதிரியான டிசைன்ஸ் கைக்கும் காலுக்கும் போட்டாச்சு. பட் கம்ப்ளீட் பண்ணும்போது டைம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே பாருங்கள், 3:38 ஆயிடுச்சு, விடிஞ்சிருச்சு. இப்படி தான் இந்த 3 ஆர்டர்ஸுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். பட் நான் பண்ண தப்பு என்ன அப்படின்னா கரெக்டான ஃபுட் நான் எடுத்துக்கல. பட் இந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க, கரெக்டான டைமுக்கு ஃபுட் எடுத்துக்கோங்க. ஸோ முடிச்சு நான் கிளம்பும்போது அடுத்த நாளே விடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி மெஹந்தி அண்ட் குட்டி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்காக வினோஸ் உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.